நாம் ஜெபித்து இந்த ஆராதனை துவங்குவோம். பாண்டியன் அண்ணன் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எட்வின் பிரதர் ஆராதனை நடத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாளில் நாம் மகிழ்ந்து கலிகூர கடவோம். முழு இதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும் என்று சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் நம்முடைய முழு இதயத்தோடு நம்ம தகப்பனுடைய திருமுகத்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? கரங்களை மூடி தலைகளை தாழ்த்தி, அப்பா உமக்கு நன்றி ராஜா. எங்கள் தகப்பனே, இந்நாள் வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த மகத்தான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்கள் ஆயுஷ்நாளெல்லாம் பின்தொடரத்தக்கதாக நீர் எங்கள் தயவு தந்து, ஆண்டவரே, நீதிமான் பனையை போல செழித்து லிபனோரை கேதரை போல் வளருவான் என்று சொல்லி நீர் ஆசீர்வாதத்தை எங்களை வழிநடத்தீரே. அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பூமியை நீர் சிருஷ்டித்த போது ஆண்டவரே வெறுமையும் ஒழுங்கினமாய் இருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, இருள் மூடி இருந்தது அப்பா. உம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொன்றாய் நீர் சிருஷ்டித்தீரே. அதே போல எங்கள் வாழ்க்கையில் முன்பாக இருக்கின்ற எல்லா தடைகளையும் எல்லா இருள்களையும் நீர் எடுத்து போட்டு உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருங்கள் என்று சொன்னபடி நாங்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தையிலும் நிலைநிற்கத்தக்கதாக நீர் எங்கள் தயவு தந்து ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறீர்கள். அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் கரம் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி. நீர் எங்களை பாதைகளை உறுதிப்படுத்தி தருவதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தி தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் நல்ல மனிதர் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும் என்று சொன்னவரே, உமது வார்த்தையின் சித்தத்தின்படி நீர் எங்களை நடைகளை உறுதிப்படுத்தி தந்திருங்க. உங்கள் சமூகத்தில் நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வைத்திருக்க சகல ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாய் நீர் எங்கள் தயவுகளை தந்திர வேண்டுமான ஜெபிக்கிறேன். அன்றைக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் அன்றைக்கு உங்கள் அலங்கத்திற்குள் சமாதானத்தையும் ஆண்டவரே நீர் தந்திர வேண்டுமான ஜெபிக்கணும். உங்கள் கரம் அவங்களை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உங்கள் சிறகின் நிழல் அன்றைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தர் மேலும் தங்கியிருப்பதற்காக நன்றி. உன்னதமானவரே, உயர் மறையில் இருக்கும் சர்வவழி நிலையில் தங்குவான் என்று சொன்னபடி உங்களுடைய வார்த்தையின் சித்தத்தின்படி உங்களுடைய நிலையில் தங்கக்கூடிய கிருபை ஒவ்வொருத்தருக்கும் தந்திருங்கன்னு ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் கரம் அவங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமான ஜெபிக்கிறோம். உங்கள் சமூகம் எப்போது அவங்க முன்பாக செல்வதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் தகப்பனையும் ஆண்டவரே அவர் சந்ததியோட சந்ததியும் சமூகத்தில் நாங்கள் ஒப்புவிடுறோம் ராஜா. நீர் அவரை பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையில் நீர் அவர் வாயில் அருள் செய்வதற்காக உமக்கு நன்றி ராஜா. வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் நீர் ஆசீர்வதித்து நீர் அதை கனப்படுத்தி தருவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பீடத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயம் முழுவதும் நீர் பரவி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துறோம் ராஜா. நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபைன்னு சொல்றவங்க கரங்களை தலைக்கு மேலாக தட்டி தேவனுக்கு நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா. உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளின் மேல் பிரியப்படுகிற தேவனுக்கு இந்த காலை நேரத்தில் அதிகாலை ஸ்தோத்திர பலி என்ற பாடலை பாடி நாம் ஆராதனை செய்யலாம். உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி கரங்களை உற்சாகமா தட்டி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான்.
அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர், பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தலைக்கு மேலே தட்டலாமா? நெருக்கத்திலே நான் அவரை அழைத்தேன், நெருங்கி எனக்கு உதவி செய்தாரே, அதை நினைத்து நன்றி சொல்ல மாட்டீங்களா? நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன், தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். உப்பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், தேடினதால் கண்டடைந்தேன். கரங்களை தட்டி பாடுவேன்.
பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றேன், நிரப்பினிதம் நடத்துகின்றேன். நூதன சாலமில் சேர்த்திடுவேன், நூதன சாலமில் சேர்த்திடுவீர். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி. ஆண்டவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் இருக்கு, நிறைவான மகிழ்ச்சி இருக்கு, குறைவில்லாத இன்பம் இருக்கு. அவரை நினைத்து கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி பாடுமா? ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. கரங்களை உயர்த்தி. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். எனையாளும் தலைவன் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. எனையாளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. கடைசியாக ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. இயேசுவை நீங்க தொடர்ந்து வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமா, ஒரே ஒரு பாடலுக்காக எழுந்து நிற்போமா? shall we just stand? உம்மோடு இருக்கணுமே, நான் உம்மை போல் மாறணுமே. கரங்களை உயர்த்த விரும்பினால் just lift up your hands and shall we sing it together? Thank you Lord. உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு
உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மாலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓ நதியின் ஓரம் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடும் கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடும் கனிகள் கொடுக்கணுமே. நானும் உம்மோடு உம்மை போல் மாறணுமே. நானும் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணும். உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. நானும் உம்மோடு கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. நானும் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. பார அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. நானும் உம்மோடு ஐயா உம்மை போல் மாறணுமே. நானும் உம்மோடு இருக்கணுமே, மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எல்லலியோ என்றுமே உயர்ந்தவரே.
உயர்ந்தவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ரோயி என்னை காண்பவரே எல் ரோயி என்னை காண்பவரே. கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஓஹோ, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஓஹோ, என் பாரங்கள் என் சுமைகள் இயேசுவே, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மத்தேயு 5 அதனுடைய 3ஆம் வசனம், verse 3 of Matthew chapter 5. He says, blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. Amen. இஸ்ரவேலுக்கு போகலாம் என்று கனவு காணும்போது அதற்கு குறுக்கே பல்வேறு இடரல்களும் இடையூறுகளும், அதே நேரத்தில் கொரோனாவும் வந்ததினால் நாம் போக முடியவில்லை. பட் இந்த இடத்தை போய் பார்ப்போமானால் அந்த மலை சரிவில் தி ஒலிவெட் டிஸ்கோர்ஸ் என்று மலை பிரசங்கம் என்று பிரபலமாக கிறிஸ்தவத்தில் போற்றப்படுகின்ற மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், ஒரு சரிவான மலையினுடைய உச்சியில் என் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்க, அந்த சரிவில் மக்களும் அமர்ந்திருந்து ஆயிரக்கணக்கானோர், எனக்கு தெரியல கணக்கு, பல ஆயிரம் இருக்கும் போல் இருக்கு. பல ஆயிரம், 1000மோ 2000மோ 5000 பேர் அப்பம் சாப்பிட்டாங்கன்னா இங்கே ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திரள் மக்கள் இந்த மலை சரிவில் அமர்ந்திருக்க இயேசு மேலே உட்கார்ந்து பேசினார். அந்த பேசின அந்த செய்திக்கு தான் மத்தேயு சுவிசேஷம் 5 மலை பிரசங்கம் என்று சொல்வார்கள். அதன் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமானவைகள், அதை பல பல வாரங்கள் பேசக்கூடியவைகள். பட் வெரி ப்ரீஃப்லி நான் உங்கள் கூட பேசுகிறேன். அவர் துவங்கும் போது இப்படி சொல்லுகிறாரு, பிளெஸட் அப்படின்றார். பிளெஸட் என்ற வேர்டு யூஸ் பண்ணுறார். பிளெஸட் ஆர், ஸோ பிளெஸட் என்ற வேர்டு ஃபஸ்ட்டு வேர்டு எடுத்த வாயில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. அந்த ஜனங்களை பார்த்து என் இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை பிளெஸட். இந்த பிளெஸட் என்பதை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் போய் 128ஆம் சங்கீதத்தினுடைய பிளெஸட் என்ற வார்த்தையை
நீங்கள் ஆம்பிளிஃபைடு இங்கிலீஷ் பைபிளில் படிச்சீங்கன்னா சொல்லும் blessed, happy, fortunate, and to be envied upon அப்படின்னு இருக்கும். ஸோ பிளஸடோடு சேர்க்கப்படுகிற வார்த்தை ஹாப்பி. ஸோ இந்த இடத்திலும் அந்த blessed என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு பதிலாக அதை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குமானால் ஹாப்பி ஆர் த புவர் இன் ஸ்பிரிட். ஹாப்பி என்ற வேர்ட் யூஸ் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து திரள் மக்களை பார்த்து he looks at a big crowd of people, ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து அவங்கள கேட்டகரைஸ் பண்ணுகிறார். ஒவ்வொருத்தரையும் ஒரு விதமாக பார்க்கிறார். என் ஆண்டவர் இப்போ கூட உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, ஒவ்வொருத்தரையும் என்ன நிலையில பார்க்கிறார். அழகா கேட்டகரைஸ் பண்ணி அந்த கேட்டகரிஸ்குள்ள அந்த ஜனங்களை அதை சேர்க்கிறார். ஆமென். அவங்கள சேர்த்த பின்னாடி ஒவ்வொன்றையும் சொல்லும் போது முதலில் அவர் சொல்லுகிற வார்த்தை blessed அல்லது happy. blessed என்ற இடத்துல நீங்க happy போட்டு படிக்கலாம். happy are the poor in spirit. நான் சொல்லும்போது அந்த happy என்ற அந்த வார்த்தை அங்கே வரும்போது சும்மா சிரிப்பதல்ல, நகைப்பதல்ல, ஒரு இன்வர்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், ஒரு மன திருப்தியினுடைய பரிபூர்ணத்தில் உள்ளான மனுஷன் தங்கி இருக்கின்ற ஒரு மகத்துவம். ஆமென். கொஞ்ச நேரம் சிரிப்பதும் பின்பு அழுவதுமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் செட்டில்டு இன்வர்ட் வித் கண்டென்ட்மெண்ட், ஒரு திருப்தி நிறைந்த செட்டில் பண்ணப்பட்ட ஒரு இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஸோ பிளஸட் அல்லது ஹாப்பி என்ற வேர்ட் அங்கே யூஸ் பண்ணுகிறார். ஒரு இன்வர்ட் செட்டில்மெண்ட், ஒரு இன்வர்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். இதனுடைய பின்னணியத்தை பார்க்கும்போது அங்கே ஹாப்பின்னு சொல்லும்போது கிரேக்க கலாச்சாரத்தினுடைய பின்னணியத்தை சற்று ஆராய்ஞ்சு பார்த்தால் கிரேக்க தேவர்கள் அவர்களை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லப்படுகிறது, அவருக்கு இந்த பூமியில் நடக்கும் காரியங்கள் தெரிஞ்சாலும் அது ஒன்றும் அவர்களை பாதிப்பதில்லையாம். புரியல? அவங்களுக்கு இந்த பூமியில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமாம், தெரிஞ்சாலும் அந்த விஷயங்கள் எதுவும் தங்களை என்ன செய்வதில்லையாம், பாதிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய பின்னணியத்தில் தான் அந்த ஹாப்பி என்ற வேர்டு வருமானால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் உள்ளான திருப்தியின் மகத்துவங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஹாப்பி என்பது ஒரு இன்வர்ட் கண்டென்ட்மெண்ட். ஹாப்பி என்பது ஒரு வெளிப்படையான சந்தோஷம், வெளிப்படையான மகிழ்ச்சி அல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட், ஒரு ஆவிக்குரிய நிலை என்ற வேர்டை தான் அங்கே இயேசு பயன்படுத்துகிறார். அப்படின்னா அவர் எடுத்த வாயிலே ஒரு டிக்ளரேஷனோடு தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். யூ ஆர் ஹாப்பி அப்படின்றார், அல்லது யூ ஆர் பிளஸட் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க என்பதல்ல ஹாப்பி. நம்ம ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா ஃபீல் பண்ணுவோம். ஃபீலிங் அல்லங்க ஹாப்பினஸ். ஆமென். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட், ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்பொசிஷன். ஆமென். வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் உள்ளான மனுஷனை பாதிக்காத ஒரு திருப்தி நிறைஞ்ச ஒரு உள்ளான செட்டில்மெண்ட். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ இந்த ஹாப்பினஸ் ஹாப்பனிங்ஸால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுவதல்ல. இந்த ஹாப்பினஸ் வெளியே நடக்கிற 1000 சம்பவங்கள் நடந்தாலும் என் உள்ளான ஹாப்பினஸ் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஆமென். அது ஒரு ஸ்பிரிச்சுவல், அது இன்வர்ட், அது ஒரு கண்டென்ட்மெண்ட், அது ஒரு செட்டில்மெண்ட், அது என் இருதயம் அசைக்கப்படாமல் இருக்கக்கூடிய தன்மை. இதை இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். He says blessed. blessed என்ற வேர்ட் யூஸ் பண்றார். bless கூட எட் ஆட் பண்றார். அப்படின்னா அதுக்கு அந்த வார்த்தையை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், உங்க மேல ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணணும். ஆமென். இந்த blessed என்று வருதுன்னா you are a blessing because you are blessed. நீங்க பிளஸடா இருக்கனால தான் நீங்க ஒரு பிளஸிங்கா இருக்கீங்க. அப்ப அந்த பிளஸட் என்பது இட் ஷோஸ் சம் ஆக்ஷன் ஆஃப் காட். ஆமென். கர்த்தர் ஏதோ ஒன்று உங்களில் செய்கிறார் என்றுதான் அர்த்தமாகும். ஆமென். சும்மா ஏதோ ஒரு கன்ஜூரிங் அல்ல, ஒரு மந்த்ரா அல்ல, ஏதோ அல்ல, கர்த்தர் உங்களுக்கு தருகின்ற தம்முடைய பரலோகத்தின் மகத்துவத்தை தான் அங்கே காட்டுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இதை அவர் டிக்ளேர் பண்றார். எடுத்த வாயில ஹாப்பி அல்லது பிளஸட் என்ற வேர்டு யூஸ் பண்றார். சீரீஸா போயிட்டே இருக்கிறார். 3ஆம் வசனத்தில் தொடங்கி கீழே சொல்லிட்டே வரார். பிளஸட் 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 சொல்லிட்டு 12ஆம் வசனம் வரும்போது, ஆமென், 12ஆம் வசனம் வரும்போது இப்படி சொல்றார், rejoice and be exceedingly glad for great is your reward in heaven. 12ஆம் வசனம், rejoice and be exceedingly glad for great is your reward in heaven. இன்னைக்கு உங்களையும் பார்த்து இப்படி சொல்ல போறேன், களி கூறுங்கள், சந்தோஷமா இருங்கள், உங்களுடைய பலன்கள் பரலோகத்தில் மிகுதியா இருக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப இந்த 12 வசனம் வரைக்கும் ஒரு ப்ரோக்ரஷன், கிட்டத்தட்ட ஒரு ஏணிப்படி மாதிரி
blessed are the poor in spirit, blessed are they, blessed are they கேட்டகரைஸ் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு படியாக ஏறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரும்போது நீங்க அங்க வருவீங்க. என்னவென்றால், என்னதான் வாழ்க்கையில நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் rejoice and be exceedingly glad என்ற பங்குக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். வரல சொல்ல மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தினுடைய 3ஆம் வசனம் தொடங்கி blessed என்று தொடங்கி ஒரு progressionலயே கொண்டு போறார். அப்படின்னா இந்த ஏணிப்படியில் நீங்க மிதிச்சு ஏறிட்டே வாங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எப்படி பாக்கியவான்கள்? பாக்கியவான்கள் சொல்லிட்டு நீங்க அதனூடே வந்துட்டீங்கன்னா நீங்க எங்க முடிப்பீங்கன்னா, நீங்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு rejoice and be exceedingly glad for great is your reward in heaven. எத்தனை பேர் நம்புறீங்க பரலோகத்துல நிறைய உங்களுக்காக சேமிச்சு வச்சிருக்காரு, கொஞ்சம் இங்கேயும் கொடுப்பார்? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. So as you progress you will reach the rejoice. Amen. So he speaks happiness. 3ஆம் வசனத்தில் சொல்ற happy are the poor in the spirit அப்படின்றார். ஸோ இந்த திரள் மக்களை பார்த்து poor என்ற வேர்டு யூஸ் பண்ணார். ஆமென். poor ஏழை, ஆவியில் எளிமை. இங்கிலீஷில் blessed are the poor அப்படின்றார், poor in spirit அப்படின்றார். ஸோ poor in spirit அவங்கெல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்களாம். இதை போட்டு குழப்பிட்டா நம்ம குழம்பிடுவோம். ஸோ நான் அதை சரியாக உடைச்சி உங்ககிட்ட கொடுத்துட்டா என் வேலை இன்றைக்கி முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் தான் பேசுகிறேன். புவர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சுயமரியாதை குறைவினால் வாழ வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. இங்கே யாரும் உங்களை வந்து கீழேயே தள்ளக்கூடாதுங்க, நீங்கள் தேவ பிள்ளைகள். ஸோ இப்போ சொல்கிறாரு புவர் இன் த ஸ்பிரிட் அப்படின்னா தரித்திரத்தின் ஆவி உடையவர்களாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் ஏழையாக இருக்கணும்னு சொல்லலாங்க. என் ஆண்டவர் தரித்திரத்தை என்டார்ஸ் பண்ணலை, புவர் இன் ஸ்பிரிட் என்றார். புவர் என்று மட்டும் சொல்லவில்லை, புவர் இன் ஸ்பிரிட். ஸோ he is not endorsing poverty, he is not sanctifying poverty. ஒரு பெரிய பக்தன் இப்படி சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லா கேட்கணும். The best thing you can do for a poor person is not being poor. உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு தெரியல, இன்னொரு வாட்டி சொல்கிறேன். The best thing you can do for a poor person is not being poor. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஏழைக்கு நீங்கள் செய்யக்கூடிய சிறந்தது என்னன்னா நீங்கள் ஏழையாக இல்லாமல் இருப்பது. புரியல இன்னும்? ஏன்னா நீங்கள் ஏழையாக இருந்தால் இன்னொரு ஏழைக்கு எதுவும் செய்யவே முடியாது. அதனால அவனுக்கு நீங்க செய்யக்கூடிய பெரிய பாக்கியம் என்னன்னா நீங்க ஏழையா இருக்கக்கூடாது. அப்ப நீங்க நிறைய ஓகே இப்ப புரிஞ்சது ஒரு அமைச்சம். ஸோ இயேசு இங்க பயன்படுத்துறார் நாட் a spirit of poverty, தரித்திரர்களா இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லவில்லை. he is not endorsing poverty but சொல்றார் poor in spirit, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்றார். இந்த poor என்ற வேர்டை ரெட்டா அந்த இடத்துல டிஃபைன் பண்றேன். வேதத்தின் பின்னணியத்தில் புவர் என்ற 2 வேர்டு இருக்கு. ஒரு புவர்னா எப்படின்னா டு பேர்லி மேக் இட் அப்படின்னா சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், சம்பளம் வாங்குறோம், ஆனால் பத்த மாட்டேங்கிறது. பேர்லி மேக் இட், அது ஒரு புவர். அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, டே டு டே ஏதோ ஒன்று செய்கிறீங்களே தவிர எதுவுமே உங்களுக்கு மிச்சம் இல்லை. பல வருஷங்கள் உழைச்சும் இன்னும் உங்களால் எதுவுமே செல்வ அளவில் சாதிக்க முடியலை. ஃபஸ்ட்டு ஒரு புவருக்கு அர்த்தம் அப்படின்னா அனுதினமும் ஸ்கிரேப் பண்ணி அடித்தளத்தை சொரண்டி சொரண்டி வாழ்வது என்று அர்த்தமாகும். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் புவர் இந்த கான்டெக்ட்ல யூ ஹாவ் அ ஜாப், உங்களுக்கு வேலை இருக்கு, ஏதோ ஒரு சம்பளம் வாங்குறீங்க, ஆனால் இன்னும் சொரண்டி வாழ்வது முடியவே இல்லை, அதுவும் தரித்திரம் என்று இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் என்னென்னமோ உழைக்கிறீங்க, ஆனால் ஒரு அளவுக்கு மேலே உங்களால் உயர முடியவில்லை, எக்ஸ்ட்ரா இல்லை. ஆமீன். கஷ்டப்பட்டு அந்த மாதத்தை தள்ளுறீங்க, அதுக்கப்புறம் 25க்கு மேலே கடன் வாங்கி தான் வாழ வேண்டியிருக்கு ஏழை. ஒரு ஆமீன் கூட வரல. ஸோ ஸ்கிரேப்பிங் எக்ஸ்பீரியன்ஸில் வாழக்கூடிய சிலருக்கு இந்த புவர் என்ற வேர்டு அங்கே பொருத்தப்படுகிறது. 2 பாவர்ட்டி அல்லது புவர் என்ற அந்த வேர்டுக்கு அர்த்தம் ஒரு பிச்சைக்காரன், டு பாவ், டு கிரவுச் அல்லது டு பெண்ட் லோ, அதாவது தாழ பணிந்து நீ எனக்கு ஏதாவது செய்யாவிட்டால் என்னால் பிழைக்க முடியாது என்று சொல்லும் அர்த்தம் அங்கே சொல்லப்படுகிறது. ஆமென். ஸோ எனக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும், உன்னை சார்ந்திருக்கிறேன், ஸோ என் வெட்கத்தை களைந்து உன் பாதத்தில் விழுந்து தாழ பணிந்து குனிந்து உம்மிடத்தில் கேட்கிறேன், பிகாஸ் ஐ எம் பேங்க்ரப்ட்,
ஐ ஹவ் நத்திங், அடுத்த நேரம் நான் சாப்பிடணும்னா நீ எனக்கு ஏதாவது செஞ்சாதான் முடியும் என்று உனக்கு முன்பாக நான் பணிந்து விழுந்து கேட்கிறேன் என்ற அளவில் வாழ்வது அந்த புவர். ஆமென். இருக்கீங்களா? ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், முடிச்சிட்டேன் என் செய்தியை. ஸோ பேங்க்ரப்ட், அவருக்கு எந்த ரிசோர்ஸஸும் கிடையாது. அடுத்த நேரம் வாழணும்னா யாராவது அவருக்கு கொடுத்தாதான் வாழ முடியும். he is dependent on the outside for a source. எல்லாத்துக்குமே யாரையாவது சார்ந்துதான் வாழ்வது என்ற நிலையில் அவர் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் ரூத்தின் காலத்தில் அந்த போவாசனுடைய நிலையெல்லாம் வாசிக்கும் போது நம்ம வேதத்தில் பழைய நம்முடைய விவசாயிகளை புரிஞ்சிக்கலாம். அவங்க ஒரு கதிர் அடிக்கும் போதும் ஹார்வெஸ்ட் பண்ணும் போதும் அந்த எடுத்துட்டு போகும்போது வரும்போதெல்லாம் தங்களுடைய வாகனத்திலிருந்தோ கையிலிருந்தோ தானியங்கள் கொட்டிடுச்சுன்னா அதை திரும்ப எடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா பின்னாடி வர்ற ஏழைகள் அதை என்ன செய்வார்களாம், எடுத்து வாழ்வார்கள். அப்படிதான் ரூத்து போயிட்டு கதிர் பொறுக்கி கொண்டு வந்து வாழ்வாள் என்று நமக்கு முதலில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த புவர் என்ற வேர்ட் இஸ் பேர்லி தே கேன் மேக் இட். அவர்களால் சொந்தமாக எதையும் சாதித்து வாழக்கூடிய செல்வம் இல்லை. ஸோ இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும்போது he is not talking about money, he is not talking about finances. இயேசு கிறிஸ்து புவர் என்ற வேர்டை இங்கே யூஸ் பண்ணும்போது அவர் பணத்தை குறித்து பேசவில்லை, பொருளாதாரத்தை குறித்தும் பேசவில்லை. அவர் இப்படி சொல்றார், blessed are the poor in money அப்படின்னு சொன்னாரா? blessed are the poor in spirit ன்னு சொன்னாரா? இல்ல. அவர் என்ன சொன்னார்? blessed are the poor in spirit அப்படின்றார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். என் செய்தியை முடிக்க போறேன், நீங்க வீட்டுக்கு போகலாம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன அர்த்தம்னா ஸ்பிரிச்சுவலி பேங்க்ரப்ட். ஆமென். நான் இப்படி தோணுகிறது, ஏன்னா அந்த வேர்டெல்லாம் டிஃபைன் பண்ணும்போது எனக்கு அப்படி தெரிகிறது. அந்த வார்த்தையை நான் அதனால தான் தனித்தனியாக உங்களுக்கு பிட்டு காமிச்சேன். ரெண்டு ஏழைகளுக்கு 2 டெஃபினிஷன் காமித்தேன். ஸோ அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த புவர், எந்த புவர் பேர்லி மேக் இட், ஸ்கிரேப் பண்ணி வாடுகிறவர்கள். இன்னொரு புவர் காலில் விழுந்து அடுத்த நேரம் ஆகாரத்துக்கும் வாழ்வதற்கும் இன்னொருத்தர் முன்னாடி பணிந்து குனிந்து வாழ்வது. இட்ஸ் போத் ஆர் புவர். இந்த புவரை கொண்டு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில கனெக்ட் பண்றாரு இயேசு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால பின்னணிகளை நான் பார்க்கிறேன். இப்போ அவர் சொல்றார், blessed are the poor in the spirit. ஆமென். ஆவியில பேங்க்ரப்டாய் இருக்கிறவர்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். நீங்களாம் ஆவில பொங்கி வழிஞ்சவங்க. ஆமென். ஓகே, முடிக்கிறேன். drained spiritually. ஆமென். no resources. என்னால இதற்கு மேல உம்மை ஆராதிக்க கூட எனக்கு பலன் இல்லை என்ற ஒரு நிலை. ஆமென். stuck, nothing within them to move them from that place. இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த அளவுக்கு போகக்கூடிய ஆவிக்குரிய பலன் இல்லாதவர்கள், ஒரு 5 நிமிஷம் கூட ஜெபிக்கக்கூடிய பலன் இல்லாதவர்கள். இப்பதான் மெல்ல ஆமீன் வருதுன்னு நினைக்கிறேன். a person who has no reserves, who is empty, who is finished, who is barely scraping, எல்லாம் முடிஞ்சு போனவங்க, ஆவிக்குரிய நிலையில் முற்றிலும் முற்றிலும் குறைந்து போன எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? So he says, I'm spiritually bankrupt. நான் ஆவிக்குரிய bankruptcy-ய காண்றேன். நான் கிறிஸ்தவங்க, நான் சர்ச்சுக்கு போறேங்க, ஆனா என்கிட்ட எந்த ஒரு ஆவிக்குரிய பலனும் இல்லைங்க. நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என்னுடைய நம்பிக்கை போயிற்று, என்னுடைய இருக்கீங்களா? இயேசு யாரை கேட்டகரைஸ் பண்றாருங்க? மலை மேல உட்கார்ந்து ஒரு திரள் மக்கள் முன்னாடி இருக்கும்போது இந்த குரூப்ல சிலர் இருக்கீங்கன்னு சொல்றார். இன்னைக்கு காலையில நான் பேசும்போது அவருக்கு தெரிகிறது இந்த குரூப்ல சிலர் இருப்பீங்கன்னு. அதனால உங்களை பார்த்து blessed என்ற வேர்டு யூஸ் பண்றார். இருக்கீங்களா? நான் சொன்னதை கோர்வையா நீங்க வீட்டில் போய் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ எனக்கு எந்த உதவியும் இல்லை. ஆமென். நான் வாழணும்னு நினைக்கிறேன், நான் இப்படியெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், என் லட்சியக்கார சேரணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு அதை செய்யக்கூடிய பலன் என்னில் இல்லை, அதை சாதிக்கக்கூடிய ஆவிக்குரிய திறன் எனக்கு இல்லை. இந்த ஊழியத்தை இருக்கீங்களா, ஒரு 5 லட்சமா ஒரே நாள்ல மாத்திரம்ன்ற கனவோடு தான் வந்திருக்கிறேன், ஆனா அதை செய்யக்கூடிய பலன் என்னில். ஆவியில் எளிமையுள்ளவர்கள். நான் அந்த போரை நீங்க சேர்த்துக்கணும், நீங்க நல்லா கேட்கணுங்க, ஆழமா கேட்கணுங்க. நான் கொஞ்ச நேரம் தான் பேசுறேன், கொஞ்ச நேரம் பேசினா தான் ஆழம். நீங்க உங்களுக்கு புரியாது, போங்க. உங்களை எல்லாம் கண்ணீர் துடைப்பார் சொன்னாதான் புரியும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்படி சொல்றாரு, ஜீசஸ் சேஸ் blessed, நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. யாரு? ஆவியில் எளிமையானவர்கள். நீங்க blessedங்க, நீங்க ஹாப்பிங்கன்றார். யார் இந்த புவர்? நான் ஏற்கனவே சொன்னேன், தாழ பணிந்து குனிந்து அம்மானு கேட்கக்கூடிய அளவிற்கு இறங்கி போனவர்கள்.
ஆமென். அப்படின்னா என்னில் ஒன்றும் இல்லை. நான் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறேன், சாதிக்கக்கூடிய ஆவிக்குரிய திறன் எனக்குள்ள இல்லை. ஆனா அவங்கள பார்த்து என் ஆண்டவர் சொல்றார், நீங்க பிளஸடுங்க, நீங்க ஹாப்பிங்க. பிளஸட் ஆர் த புவர் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸை சேர்க்கிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சேர்க்கிறாரு. பிகாஸ் தேர்ஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 2 முறை உங்களை பார்த்து சொல்ல, நீங்க ஆமென் சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், எல்லாத்தையும் நீங்க டிஃபைன் பண்ணிக்கோங்க. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா நீங்க எந்த அளவிற்கு ஆவியில இருக்கீங்களா? In spite of the spiritual bankruptcy, நீங்க ஆவியில் அவ்வளவு புவர் ஆயிட்டீங்க, அவ்வளவு ஏழை ஆயிட்டீங்க. அதனுடைய பின்னணிகள்லாம் சொல்லிட்டேன், திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்க எவ்வளவுதான் ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்டா இருக்கீங்க, அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவருக்கு தெரிகிறது இதுக்குள்ள ஒண்ணுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பைபிள் வச்சு உட்கார்ந்து இருக்குது அங்க சொன்னேன். ஆனா ஸ்பிரிச்சுவலி அவங்க யாருங்க? பேங்க்ரப்ட். அவங்க ஆவியில ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இருதயங்களை அறிகிற தெய்வம். நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஜெபம் பண்ண முடியும், எவ்வளவு கலக்க முடியும் எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் உங்களை பார்த்து நான் முதல் சொல்ற வார்த்தை, நீங்க பிளஸடுங்க, நீங்க ஹாப்பிங்க, நீங்க ஆவியில எளிமை உள்ளவர்கள் தாங்க. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றாங்க, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? முடிச்சிட்டா நீங்க வீட்டுக்கு போயிடலாமே சொல்ல. பிகாஸ் yours is the kingdom of heaven. Those who are poor in spirit, spiritually bankrupt. ஆமென். அப்படின்னா எனக்கு பலன் இல்லை என் நெஞ்சில், ஆனாலும் நான் பாக்கியவான். 2 முறை சொல்லுவேன், நீங்க ஆமென் சொல்லுங்க. பலன் இல்லை என் நெஞ்சில், எனக்கு அந்த அளவுக்கு ஆவிக்குரிய பலன் இல்லை ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். சிலர் சொல்ற மாதிரி எனக்கு சொல்ல தோணுது, சொல்றேன், ஆனா என்னால முடியல. ஏன்னா நான் ஆவியில் பூரா இருக்கேன். ஆனாலும் கர்த்தர் சொல்ற, நீ பிளஸடு, நீ ஹாப்பி, ஏன்னா பரலோக ராஜ்யம் உன்னுடையது. இன்னைக்கு இப்படி சொல்ல போறீங்க, நீங்க ஒரு நல்ல ஆமென் சொல்ல. ஆவியில நீங்க ரொம்ப எளிமையா இருக்கீங்கன்னா இன்னைக்கு சொல்ற, கவலைப்படாத, ஆண்டவரே என்னால் இதற்கு மேல முடியலன்னு கலங்கி வந்திருக்கீனா, உங்களுக்கு கர்த்தர் தர பெரிய வார்த்தை என்னன்னா, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. I have nothing to draw in my spirit. என் ஆவியில் இழுத்துக்கொள்ள எனக்கு ஒண்ணும் இல்லை. நோ ரிசர்வ்ஸ். எனக்கு ஆவியில் அந்த அளவுக்கு ஆழங்கள் இல்லை. இருக்கீங்களா? சிலர்லாம் என்னை முறைக்கிறத பார்த்தா, யாரை பார்த்து சொல்றீங்க பாஸ்டர்? 27 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு கடவுள் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார், ஊழிய அசைன்மெண்ட். நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் ஓப்பனா, இன்னைக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய பலன் என்னில் இல்லை. ஆகையால் இன்றும் காலையில் நான் கரமுயர்த்தி அவரிடத்தில் தாழப்பணிந்து விழுந்து அவர் பாதத்தில் விழுந்து ஒரு பிச்சைக்காரன் கேட்பது போல நான் கேட்கிறேன், கர்த்தாவே நீர் எனக்கு பலன் தந்தால் தான் நான் அதை சாதிக்க முடியும். இருக்கீங்களா? அவர் என்ன சொல்றாருன்ற ஆங்கிளை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு நீங்க டெய்லி குனிஞ்சு பிச்சைக்காரனா வாழணும்னு நான் சொல்லலை. ஸோ ஐ ஹவ் நத்திங் டு ட்ரா, ஐ ஹவ் நோ ரிசர்வ். ஸ்பிரிச்சுவலி ஐ எம் unable to take another step, but he still says, you are blessed, you are happy, though you are poor, though you are 2 ways poor. One is barely scraping poor, 2 is you don't have no reserves, no resources, nothing. You are poor, and yet in spirit you are poor, and yet you are blessed and happy because I am attaching something to you, and that is the kingdom of heaven. Kingdom of heaven அப்படின்னா, kingdom of heaven ஒன்று இருக்குன்னா, கிங்னு ஒருத்தர் இருக்கிறார். கிங்னு ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் எங்க ராஜாதி ராஜா, எங்க கர்த்தாதி கர்த்தர். அவர் என்ன சொல்லார் நீங்க புரிஞ்சுக்கலையா? நீங்க ஆவியில இருக்கீங்களா? ரொம்ப எளிமையானவங்க, எதையுமே இதுக்கு மேல என்னால முடியலன்னு சொல்லக்கூடியவங்களா சிலர்லாம் நான் கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கிறேன். ஆனா நீ பிளஸடு, ஆனா நீ ஹாப்பி. ஏனென்றால் உன்னோடு கூட நான் உன்னை அட்டாச் பண்றேன். உன் எளிமையான ஆவிக்கு நான் உன்னை தரேன். கிங்டம் ஆஃப் ஹெவன் தரேன். கிங்டம் ஆஃப் ஹெவன் இருக்குன்னா ஒரு கிங் இருக்கிறாரு. அந்த கிங் இருக்கிறார்னா யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார்.
My God shall supply all your needs according to his riches in glory. உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். அவர் உங்க சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். எடுத்த காரியம் ஜெயமாக முடியும். நீங்கள் ஆவியில எளிமையுள்ளவராக இருக்கிறீர்கள். ஆனா என் பரலோக ராஜ்யத்தை உங்க கூட நான் அட்டாச் பண்ணி இருக்கிறனால நீங்கள் சீக்கிரம் சொல்வீர்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பலன் இல்லைன்னு நினைச்சுதான் உம்மிட்ட வரேன். ஆனா உம்மிட்ட வரும்போதெல்லாம் கரம் உயர்த்தி பிச்சைக்காரனை போல நான் தாழ பணிந்து உம்மை ஆராதிக்கும் போதும் கேட்கும் போதும் நீர் எனக்கு சொல்லும் ஒரே வார்த்தை, கவலைப்படாத, நான் உனக்காக இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. Don't worry, you are blessed, you are happy. Though you are poor in spirit, you are blessed, you are happy because you have kingdom of heaven attached. ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை உங்க கூட என்ன பண்ணியிருக்கேன்? அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க அடுத்த வருஷம் இந்த நாள் நீங்க வேற ரேஞ்சில் இருப்பீங்க? உங்களுக்கு ஒரு ராஜ்யமே இருக்கு. உங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். ராஜா இருக்கிறார். பக்க சொல்லுங்க, எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ரொஃபேக்கா, அவர் யெகோவா ஷாலோம், அவர் யெகோவா ஷம்மா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். Sometimes I'm spiritually bankrupt. எனக்கு தான் தெரியும் எத்தனை முறை நான் ஆவியில அவ்வளவு ஏழ்மையை கண்டிருக்கின்றேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் கை உயர்த்தி அவர்கிட்ட நிக்கிறேனோ உங்க அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். உங்க அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண உங்ககிட்ட பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க, ஒத்தாசை தரும் பர்வதத்தை நோக்கும் போது எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்கே இருந்து வரும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கவலைப்படாதீங்க, நீங்க ஏழ்மையா தான் இருக்கீங்க ஆவியில. ஆனா உங்களுக்கு நீங்க பிளெஸடுங்க, நீங்க ஹாப்பிங்க. ஏன்னா பரலோக ராஜ்யத்தை உங்களோடு கர்த்தர் அட்டாச் பண்ணி இருக்கிறார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும், ஆண்டவர் உதவி செய்யலைன்னா இது என்னால் சாதிக்க முடியாது? இட்லி சாப்பிட்டு பரலோகம் போகிறது போயிடலாம், அது எல்லாராலும் முடியும். ஆனால் சிலதெல்லாம் சாதிக்கணும்னா, சில அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியில் ட்ரெயின்ட் அவுட் ஆக இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை கூட இல்லை பாஸ்டர் என்று சொல்லும் அளவிற்கு தாழ வந்துட்டீங்களோ? நடக்கும்னு நினைச்சேன், நடக்கவே இல்லை. I prayed and I prayed and I prayed. Now I don't have even strength to pray. ஜெபிக்க கூட என்னில் பலன் இல்லையே என்ற நிலையில் வந்திருக்கீங்களா? சோராதீங்க. கர்த்தர் இயேசு திரள் மக்கள் மலை ஓரத்தில் சரிவில் உட்கார்ந்த போது மலை பிரசங்கத்தில் பேசின எடுத்த வார்த்தையில் சொல்ற, நீங்க பிளஸடு. ஆவியில் நீங்க போரு, ஆவியில் நீங்க போரா இருந்தாலும் நீங்க பிளஸடு. ஏன்னா உங்களுக்கு நான் ஒன்று தந்திருக்கேன், என் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கேன். எத்தனை பேர் அந்த ராஜ்யத்தின் மகத்துவங்களை சுதந்திரிப்பேன்னு சொல்றவங்க பரத்திலிருந்து கர்த்தருடைய ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்கணும், ஹெல்ப் மீ லார்ட். எல்லாரும் கை உயர்த்தி என் கூட 2 முறை கேளுங்க, கர்த்தாவே நீங்க எனக்கு உதவி செய்யணும். இன்னொரு முறை, கர்த்தாவே நீங்க எனக்கு உதவி செய்யணும். நீங்க உதவி செய்யலனா இந்த பெரிய கனவை நான் நிறைவேற்றவே முடியாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் என் கூட ஒத்துப்பீங்க? நீங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள், நீங்கள் பயங்கர வீராதி வீரர், ஜெப வீரன், ஜெப வீராங்கனை. ஒரு அம்மா என்கிட்ட முன்னாடி இந்த சர்ச்சில் சொன்னாங்க. நான் கேட்டேன், ஏம்மா இப்போ ஜெபிக்கிறதெல்லாம் இல்லை? நான் ஜெபம் பண்ணால் வானமே இடிஞ்சு ஊந்துரும் பாஸ்டர், அதனால நான் ஜெபிக்கிறது இல்லை. நாங்கள் சிலர் ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள், அவங்க அப்படியே கவுத்து தள்ளிட்டு இருக்காங்க. பட் எத்தனை பேர் என் கூட ஒத்துப்பீங்க? சம்டைம்ஸ் நான் ஆவியில் ரொம்ப எளிமையாக இருக்கேன். நான் இன்னைக்கு அப்படியே பிளான் பண்ணி என் டைரியில் கூட எழுதி வைக்கிறேன், இன்னைக்கு நான் 3 ஹவர் ஜெபம் பண்ணுவேன், 3 நிமிஷத்தில் தூங்கிடுறேன். இருக்கீங்களா? பட் ஸ்டில் மை லவ்விங் ஜீசஸ், அந்த ஜனங்களை பார்த்தபோது அவருக்கு தெரியுது. இன்னைக்கும் காலையில் உங்களை பார்க்கும்போது அவருக்கு தெரியுது. சிலர் கோட்டை விட்டுட்டீங்கன்னு, சிலர் தோல்வியை கண்டிருக்கீங்க, சிலர் எடுத்த காரியம் ஜெயமாய் மாற்ற முடியாமல் தத்தளிக்கிறீங்க, சிலர் வாழ்க்கை கொடுத்த அடிகளில் சோர்ந்து போயிருக்கீங்க, சிலர் எடுத்த தப்பான முடிவுகளில் சரிந்து போயிருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், ஆர் யூ புவர் இன் யுவர் ஸ்பிரிட்? இங்கே ஆவியில் பலன் இல்லாமல் இருக்கீங்களா?
நீ பிளஸட் தான். ஏன்னா உனக்கு நான் இருக்கேன். உனக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யம் என்றால் அதுக்கு ஒரு ராஜா இருக்கேன். நான் உன் கூட இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து முடிப்பேன். உனக்கு பக்கத்துணையாக இருப்பேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். யோர்ஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன். பரலோகத்தினுடைய எல்லா ரிசோர்ஸஸும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பரலோகத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தேவன் மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உம்மிலும் நீர் எம்மிலும் நிலைச்சிருந்தா நாங்கள் எதை வேணா செய்ய முடியும். இன்றைக்கு உங்கள் பலன் எனக்கு தேவைன்னு சொல்கிறவங்க மட்டும் ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த விஷயத்தில் கர்த்தாவே நான் கயிறோரத்துக்கு வந்துட்டேன். நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், நிறைய துதிச்சிருக்கேன், முட்டிக்காலிருந்து ஆராதனை பண்ணியிருக்கேன், கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணியிருக்கேன், நிறைய நம்பியிருக்கேன், என்னென்னமோ செஞ்சிருக்கேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் அது நிறைவேறாமல் நான் தத்தளிக்கிறேனே. ஐ எம் டயர்ட் வெயிட்டிங். இட்ஸ் கெட்டிங் டூ லாங். சாயங்காலம் ஆயிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்றார், ஆவியில் நீ எளிமையா இருக்க, கவலைப்படாத, நீ பாக்கியவான், நீ ஹாப்பி. ஏன்னா பரலோக ராஜ்யத்தை நான் உன்னோடு கூட சேர்ந்திருக்கிறேன். 55 வயசு எனக்கு ஆயிடுச்சு. கடவுள் என்னை கனடாலேருந்து இந்தியாவுக்கு ஊழியம் என்று என்னை கொண்டு வரும்போது பெரிய கனவுகளோடு தான் வந்தேன். ஓரளவுக்கு நிறைவேற்றியிருக்கிறோம். பல ஆயிரங்களுக்கு ஞானசானம் கொடுத்துருக்கோம், பல நாடுகளுக்கு போயிருக்கோம். பட் மை அசைன்மெண்ட் இஸ் நாட் கம்ப்ளீட். எனக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் எனக்கு உரைக்கப்பட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட என் அசைன்மெண்ட்டை என்னால் இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஆகையால் இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட அந்த பழைய பாட்டை பாடுவேன். பலமில்லை எந்த நெஞ்சில் என்று பக்தன் பாடியது போல, இட்ஸ் a huge task. I want to fulfill it. நான் சாகிறதுக்கு முன்னாடி அதை நிறைவேற்றிட்டு சாகணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த உயிர் என்னை விட்டு பிரிக்கக்கூடாது. பட் அதை நிறைவேற்றக்கூடிய பலன் என்னில் இல்லை. அதை நிறைவேற்றக்கூடிய ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எனக்கு இல்லை. அதை நிறைவேற்றக்கூடிய அறிவாற்றல் எனக்கு இல்லை. நான் மண்டே வந்து நிற்கும் போது ஆவியில் எளிமையுள்ளவனாய் நிற்கிறேன். ஐ ஆம் புவர். ஐ ஆம் பெக்கிங் அட் யூ. நான் அடுத்தது என்ன செய்வோம் என்று தெரியாமல் தத்தளிக்கும் அளவிற்கு எளிமையில் இருக்கின்றேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நெருக்கடியான வந்த சூழ்நிலை. ஆனால் இந்த வசனத்தை எனக்கு 2:30 மணிக்கு கொடுத்தாரு. லாஸ்ட் மினிட்ல, நீ கவலைப்படாத, நீ எப்போ முடியாதென்று ஆவியில் எளிமை கொள்ளுகிறியோ அப்போ தான் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். நீ பிளஸட், நீ ஹாப்பி. ஏன்னா நான் பரலோக ராஜ்யத்தை உன் கூட அட்டாச் பண்ணுறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஒரு செய்தியை கேட்ட பின்னாடி பரலோகத்தினுடைய ரிசோர்சஸ், பரலோகத்தினுடைய மகத்துவங்கள், பரலோகம் உங்களுக்கு எழுதின அனுகிரகங்கள், பரலோகம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின நிறைவுகள் அத்தனையும் சடசடன்னு உங்க வாழ்க்கையில சீக்கிரம் வந்து சந்திக்கும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எத்தனை பேர் இன்னைக்கு என் கூட சேர்ந்து எனக்கு உங்களுடைய உதவி வேணும், என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு, அதுவும் ஒரு நல்ல பங்கு இல்லைன்னு சொல்ல. பட் உங்கள் உதவி எனக்கு வேணும், நீர் எனக்கு உதவி செய்ய வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் நீங்கள் என் கூட எழுந்து நிற்கலாம். நான் உங்களுக்காய் ஒரே ஒரு காமன் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் ஓடி போயிடுறேன். God is good. Thank you Lord. உலகம் தராத அன்பு தருவாரே சுபாலா, பலனில்லை எந்த நெஞ்சில். எல்லாரும் கரங்களை உயர்த்திட்டீங்களா? If you agree with me, if you think you need the help of God, கடவுளுடைய உதவி எனக்கு வேணும். என் பலத்தில் நிறைய பார்த்துட்டேன், பட் இப்போ என் பலனால் செய்ய முடியாத மாதிரி எனக்கு தெரியுது. மை அசைன்மெண்ட் இஸ் பிக். என்ன சொல்கிறேன்னு 55லேருந்து 65க்குள்ளே நான் என்னப்பா சாதிக்கணும்? சம்டைம்ஸ் ஐ ஃபீல் இட் இஸ் ஹார்ட். ஒத்துக்கொள்கிறவங்க இருக்கீங்களா? குடும்பம், பிள்ளைகள், தொழில், வியாபாரம், சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் வெரி ஹார்ட்.
I pray enough, I praise enough, I read enough, I meditate enough, and yet நான் ஜெபிக்கிறேன், வாசிக்கிறேன், நான் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனாலும் சில நேரத்தில் என்னால் முடியவில்லையே என்று கலங்கும் சில இருதயங்களை கண்ட இயேசு, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தம் கிருபை பேரிதல்லோ என் ஜீவனிலும் என்னையும் மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கேளுங்க, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் சுகமுடன் தம்பலமுடன் இந்த சேவை செய்ய கிருபை தா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கேட்போமா? இந்த வேலை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை, தம் கிருபை பேரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, என்னையும் மட்டும் காத்ததுவே. ஓஹோ, எனக்கு இன்னும் தேவை. கேளுங்க கேளுங்க கேளுங்க. எந்த அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி, எந்த ஊழியத்துக்கு முன்னாடி, எந்த வேலைக்கு முன்னாடி கலங்கி தவித்து ஆவியில பலனற்று நிக்கிறியோ, இன்னைக்கு பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சாதகமாயிருக்கு. இன்னும் தேவை கிருபை தாருமே. தீனமாதி காலையில் தேடும் புது கிருபை. சொல்லுங்க ஒரு குரலாய். தீனமாதி காலையில் தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீனம் சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீனம் சரீரத்திலும் போதுமேவும். பரலோகம் இன்னைக்கு உனக்கு சாதகமாயிருக்கு. இந்த சத்தத்தை கேட்கிற சிலருக்கு heaven is for you today. The kingdom of heaven is for you. தம் கிருபை பேரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை, இன்னும் தேவை, இன்னும் தேவை தாருமே. நீர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை.
கொள்ள. கரங்களை உயர்த்தி கடைசியாக தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் பார்த்ததுவே இன்னும் தேவை, இன்னும் தேவை. எனக்கு இன்னும் தேவை. I want to bring this to a close. பட் இப்படி சொல்றேன், நான் இங்க இருக்கிறேன், நான் அங்க சேரணும்னு நினைக்கிறேன். ஆனா அங்க சேர எனக்கு சில நேரம் பலன் இல்லை. நான் அடைய வேண்டிய லட்சியக்கரையில் நின்று என் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய திறன் சில நேரம் என் ஆவியில் கூட என்னிடத்தில் இல்லையே என்று கலங்கினவர்களை கண்ட இயேசு இப்படி சொன்னார், Blessed, happy are the poor in the spirit, for kingdom is yours. பயப்படாத, உனக்கு பரலோகம் சாதகமா இருக்கு. இன்னைக்கு காலையில என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்க அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் எழுந்தருளி காரியத்தை முடிப்பார். இந்த வார்த்தைக்கு நீங்க ஆமீன் சொல்லணும். சீக்கிரம் நீங்க அங்க நிப்பீங்க, நின்று நீங்க யோசிப்பீங்க, நான் யோசிக்கவே இல்லை எப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டேன்னு. அப்பதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சாதகமா இருந்திருக்கிறது. Heaven is on your side. Heaven is for you. நிறைய பேர் இந்த ஒரு செய்தியை கேட்ட உங்களை பார்த்து சொல்றேன், நீ நிறைய தூரங்கள் சென்று சேர்வீர்கள். Because I am poor in my spirit and I accept it. I don't know what to do. I need your help. உங்க உதவி எனக்கு தேவை. Thank you Jesus. உங்க ஒத்தாசை எனக்கு வேணும்ப்பா, உங்க உதவி எங்களுக்கு வேணும். டேடி, இந்த சத்தம் கேட்கிற உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். We haven't spoken for very long. It's a short sermon. ஆனா எங்க இதயத்தில் நாங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம். சில நேரம் ஆவியில நாங்க சோர்ந்து போனாலும் நீங்க சொல்றீங்க, நீங்க பாக்கியவான்கள், ஏன்னா ராஜ்யம் உனக்கு சாதகமா இருக்கு. ராஜ்யம் சாதகமா இருக்குன்னா ராஜா எழுந்தருளுவாரே. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை பாராட்டுவீர். நீர் பலத்த காரியங்களை இந்த பிள்ளைங்க வாழ்வில செய்யுங்கப்பா. இரண்டு கரங்களை மேல உயர்த்தும் போது, இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை. இன்னும் இரண்டு முறை கரங்களை உயர்த்தி கேட்போம், எனக்கு இன்னும் தேவை, எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை. ஒரே குரலாய் கரங்களை உயர்த்தி, Come Lord, bless us, help us, help us, help us. சத்தத்தை கேட்டு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்றேன்ப்பா. அவங்களை ஆசீர்வதிங்க. உங்க ராஜ்யத்தை நீங்க அவருக்கு கொடுத்துருக்கீங்க. உங்க உதவி எப்பவுமே இருக்கு. நீங்க கூடவே இருக்கீங்க. Even though we feel poor in spirit, you are with us. Your kingdom is for us. ஆகையால் நன்றி சொல்லி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். Let them complete every assignment. தொடங்கின ஒண்ணு கூட தோல்வியா முடியவே கூடாது. ஜெயத்தின் கரையில் இந்த பிள்ளைங்க நிக்கணும்ப்பா. எதை முடிக்க முடியலன்னு கலங்குகிறார்களோ, சீக்கிரம் அறிவு கெட்டாத விதத்தில் நீங்க முடிச்சிருங்க டேடி.
முடிக்கும் பலன் எங்களுக்கு தாங்க. சத்தம் கேட்ட யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. Amen. God bless you.